ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 9ஆம் பாசுரம். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலணைமேல் கண்வளரும் மாமான் மகளை மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூய்மையான மணிகளை பதிக்கப்பெற்ற உயர்ந்த மாட மாளிகைகளை சுற்றிலும் விளக்கில் எரிய நறுமண புகை வீசுகின்ற படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற மாமான் மகளை உயர்ந்த மணிகளையுடைய கதவினை திறப்பாயாக என்று எழுப்ப அவள் எழுந்திராமையால் இவர்கள் அவள் தாயிடம் சென்று முறையிடும் வகையில், மாமி, உன் மகளை எழுப்புங்கள், உன் மகள் இன்னமும் உறங்குவதால் ஒருவேளை அவள் ஊமையோ அல்லது செவிடோ, அன்றி ஆழ்ந்த உறக்கம்தானோ, அல்லது நெடுநேரம் உறங்கிக் கொண்டிருப்பதற்காக இவள் ஏதேனும் மந்திரத்தினால் கட்டுப்பட்டவளோ? இறைவனுடைய திருப்பெயர்களான மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றெல்லாம் அவன் திருநாமங்கள் பலவற்றை பாடுவதனாலாவது உம்மகள் உறக்கத்தினின்றும் உணர்ந்து எழுந்திருப்பாள் என்றெண்ணி நாங்கள் அவள் திருநாமங்களை பாடினோம். ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.